திரு சேலம் மணிகண்டன், இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் இப்போ உட்கட்சிக்குள்ள போட்டி இருக்காது, சாமானியர்களுக்கான வாய்ப்பு தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ தேமுதிகவுக்கோ பாமகவுக்கோ சீட்டை ஒதுக்கித்தான் கூட்டணியை உறுதி செய்ய வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை என்ற கருத்துக்களை இங்க இருக்கவங்க சொன்னாங்க. அப்படிதான் அதிமுக பாக்குதா? நிச்சயமாமா. அதுல எனக்கு முன்னாடி பேசுற சியாம் சார் மத்தவங்க சொன்னதை நான் முழுமையா ஏத்துக்கிறேன். அதிமுக வலிந்து போய் ராஜ்யசபா சீட்டுங்கிற சம்பந்தி சீரை கொடுத்து யாரையும் கல்யாணத்துக்கு கூப்பிட வேண்டிய கட்டாயத்துல இன்னைக்கு இல்ல. இந்த ஆட்சிக்கு எதிரான அலங்கோல திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிரான சுனாமியாலே அடுத்த முதலமைச்சரா எடப்பாடி பழனிசாமி தான் வரப்போறாருங்கிற மக்கள் மத்தியில் இருக்கிற பேச்சு, மத்த இத்தியாதிகள் அதிமுகவை நோக்கி பல கட்சிகள் வரும் அப்படிங்கிற அடிப்படையில அதிமுகவுக்கு அந்த நிர்பந்தம் இல்லை. ஆனால் திமுகவுக்கு ஏன் நிர்பந்தம் இருக்குதுங்கிறத நான் சொல்றேன். திரு சுமன் ஸ்ரீராமன் தவறா புரிஞ்சுக்கிட்டார். காங்கிரஸ் பக்கம் இருந்து அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வந்தது நான் சொல்லல. நான் சொன்னது நடப்பது சட்டமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் அல்ல. பாராளுமன்ற தேர்தல்னா காங்கிரஸ் நிச்சயமா அந்த ரிஸ்கை எடுக்காது. சிவசேனா பாஜகங்கிற ஒரு கூட்டணி எப்படி ரொம்ப நாள் இப்ப சமீபத்தில் நடந்தது விட்டுருங்க, காலகாலமா பயணித்து வெற்றி பெற்றார்களோ அந்த மாதிரி சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த விஜயோட இன்னைக்கு நாம சேர்ந்தா எதிர்கால தமிழக காங்கிரஸ் கட்சியோட நலனுக்கு நல்லது. தமிழகத்துல கொஞ்சம் வளர்ந்துகிட்டு வர்ற பாஜகவோட நாம முன்னெடுத்து வளரலாம். ஆட்சியிலையும் பங்கு துணை முதலமைச்சர்னு கேட்கலாம். விஜயோட கூட்டணி போட்டு தேசிய கட்சி அப்படி ஒரு மாநிலம் சார்ந்த முடிவை வைத்து ஒட்டுமொத்த கூட்டணி சார்ந்த முடிவை எடுப்பாங்களா? நான் அதைதாம திரும்ப சொல்றேன். 2029 வரைக்கும் காங்கிரஸுக்கு திமுகவின் தேவை என்ன? ஒருவேளை பாராளுமன்றத்துல மோடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தா விஜய் கட்சி நாளைக்கு அந்த இடத்துல இருந்தாலும் எதுக்கு போறாங்க? திமுக எதுக்கு தான் போகுது. சோ அதுல காங்கிரஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. விஜயோடு சேர்ந்தால் ஒரு 20, 30, 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கலாம், துணை முதலமைச்சர் கிடைக்கலாம், கட்சியை பலப்படுத்தலாம் அப்படிங்கிற அடிப்படையில தன்னுடைய கட்சி நலனை காங்கிரஸ் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, காங்கிரஸ் ஒரு வேளை அப்படி ஒரு முடிவை எடுத்துச்சுன்னா நிச்சயமா விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்டும் அந்த பக்கம் போயிடுவாங்கிற அந்த ஒரு அரசியல் அச்சத்துல திமுக வலிஞ்சு போய் ஒரு சம்பந்தி சீர் கொடுத்து காங்கிரஸ்க்கு ஒரு சீட்டு கொடுக்குங்கிறது என்னுடைய ஸ்பெகுலேஷன். இது ஒண்ணுமா. ரெண்டாவது என்னன்னா, தேமுதிகவெல்லாம் அந்த மாதிரி கொடுத்து கூப்பிட மாட்டாங்கம்மா. அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. திமுக பக்கம் அவங்க போனா போகணும், இல்ல விஜய் பக்கம் போனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால நேச்சுரலா அவங்க அதிமுக பக்கம் தான் வரணும். நான் சுமன் ஸ்ரீராமன் சொல்றதுல ஒரே ஒரு இது அதை நான் இது பண்றேன், ஏத்துக்கிறேன். ட்விஸ்ட் சர்ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை விஜய் அதிமுகவோட கூட்டணியை உறுதி பண்ணா புஷி ஆனந்துக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் உறுதியா ஒரு சீட் எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாருமா. இதுதான் ட்விஸ்ட் சர்ப்ரைஸ். ஓகே, நிறைய ட்விஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது என்ன ஆகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம்.